ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோல ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்க அரே டேட்டா டைப் பத்தி பார்க்க போறோம். இது யூஸ் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் வந்து சிங்கிள் வேரியபிள் நேம்ல செட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த டேட்டாஸ ஈஸியா ஆர்கனைஸும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 3 டைப்ஸா வந்துட்டு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒண்ணு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். எம்ப்டி அரேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ கீவர்ட் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த அரேவோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி எலிமெண்ட் வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ஆட், ரிமூவ் ஆர் ரீப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு ஈஸியா மாடிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி அரே கிரியேட் பண்றது அண்ட் அதை ஆக்சஸ் பண்றது அண்ட் அதை ஈஸியா மாடிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ வந்துட்டு ஒரு சிங்கிள் வேரியபிள் நேம்ல சேவ் பண்றது தான் வந்துட்டு அரே. ஸோ இப்போ இந்த அரே வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு கான்ஸ்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு வேரியபிள் நேம் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அரே கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி அதுக்குள்ள தான் வந்துட்டு வேல்யூ செட் பண்ணுவோம். ஸோ இதில் செட் பண்ற வேல்யூஸ் வந்துட்டு நம்ம எந்த டேட்டா டைப் வேணா செட் பண்ணிக்கலாம். நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன் எது வேணா செட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மிக்ஸ்டாவும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 1, 2ன்னு சொல்லிட்டு நம்பர் டேட்டா டைப்ல 2 வேல்யூ செட் பண்றேன். அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ் போட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல ஒரு வேல்யூ செட் பண்றேன். அதுக்கப்புறம் பூலியன் டேட்டா டைப்ல ஒரு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ்ல கூட வந்துட்டு நம்ம ஒரு அரேவை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு குரூப் ஆஃப் வேல்யூஸை வந்துட்டு ஒரு சிங்கிள் வேரியபிள் நேம்ல செட் பண்றது. ஸோ இந்த அரே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணியும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கான்ஸ்ட்னு சொல்லிட்டு இன்னொரு கீவேர்ட் நேம் யூஸ் பண்ணிட்டு அரே 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் எம்டி அரே, ஜஸ்ட் அந்த ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் எம்டி அரே மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த எம்டி அரே கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம ஒவ்வொரு வேல்யூஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வேரியபிள் நேம் என்ன செட் பண்ணியிருக்கோம்? அரே 1 அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேரியபிள் நேம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வேல்யூஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுவோம், இல்லை மாடிஃபை பண்ணுவோம், இல்லை அந்த பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த அரேவோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான். ஸோ இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் வந்து 0, 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1 வேல்யூவோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்துட்டு 0. ஸோ 2ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் 1. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் பொசிஷன் 2. அதுக்கப்புறம் இந்த ட்ரூவோட இண்டெக்ஸ் பொசிஷன் 3. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ 1, 0, 2 வந்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு, ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்துட்டு செகண்ட் இண்டெக்ஸு, ட்ரூ வந்துட்டு தேர்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவா என்ன வேல்யூ ஆட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேரியபிள் நேம்குள்ள இருக்க 0th இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் இருக்குல்ல, அதில் என்ன வேல்யூ ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன். ஸோ இதில் நான் வந்துட்டு ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகேவா? செமிகோலன். ஸோ இப்போ செகண்ட் இண்டெக்ஸா, அதாவது அரே ஆஃப் 1, அதில் வந்துட்டு என்ன வேல்யூ ஆட் ஆகணும்? ஓகே, ஸோ அரே ஆஃப் 1 இதே சேம் வேரியபிள் நேம், இதே அரே ஆஃப் 1 வேரியபிள் நேம்லேயே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அதாவது செகண்ட் வேல்யூவா என்ன ஆட் ஆகணும்? ஸோ நான் வந்துட்டு ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணிட்டு இந்த அரே அண்ட் அரே ஆஃப் 1 ரெண்டுமே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருக்கிற அரே அப்படிங்கிற வேரியபிள் நேம் இருக்குல்ல, இது வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்னொரு டாக்குமெண்ட் டாட் ரைட் செட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டு நான் செகண்டாக செட் பண்ணிக்கிறேன் அரே ஆஃப் 1 அரே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வேல்யூ செட் பண்ணியிருக்கிறேன். 2 வேல்யூ செட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம செட் பண்ணியிருக்கிற 2 அரேஸ் வேல்யூஸும் வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே எல்லா வேல்யூஸ் செட் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட் வந்துட்டு இதுதான். அப்படி இல்லைன்னா எம்டி அரே செட் பண்ணிவிட்டு அதோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம வேல்யூஸ் வந்துட்டு ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், நான் செகண்ட் இண்டெக்ஸில் விட்டுட்டு தேர்ட் இண்டெக்ஸ்க்கு வேல்யூ ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா, ஸோ அரே ஆஃப் 1 தேர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா 3. ஸோ 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸை விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் திருப்பி ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ செமிகாலன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0, ஆரஞ்சு செகண்ட் இண்டெக்ஸ் 1. இந்த இடத்துல தேர்ட் இண்டெக்ஸ்க்கு பாருங்கள் ஒரு கேப் ஒன்று விட்டுட்டு 2 கமா விட்டுட்டு அதுக்கப்புறம் தேர்ட் இண்டெக்ஸாக வந்துட்டு எனக்கு ஆப்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் எம்டி அரே செட் பண்ணிவிட்டு. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு அரேவை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்ட் செட் பண்ணிவிட்டு அரே 2 அப்படிங்கிற வேரியபிள் நேம் செட் பண்ணியிருக்கேன். இதில் நியூ கீவேர்ட் செட் பண்ணிக்கிறேன். நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு அரே அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் போட்டு இதுக்குள்ள
இதுக்குள்ள நமக்கு என்ன வேல்யூஸ் வேணும்னாலும். ஸோ இதில வந்துட்டு 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ்க்கு வந்து குடுத்துக்கலாம். இதுலயும் நம்ம மல்டிபிள் டேட்டா டைப்ஸா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாரி நான் வேல்யூஸ குடுத்துட்டேன். ஸோ இப்ப இந்த அரே 2 அப்படி இருக்குல்ல, இத நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இங்க பாருங்க இது ஃபர்ஸ்ட் அரே, இது செகண்ட் அரே, இது தேர்ட் அரே. ஓகேவா? நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் செட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே எல்லா வேல்யூஸ் செட் பண்ணி பண்ணது. இத வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட் காமன் மெத்தட் அரே கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ம எம்ப்டி அரே செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அது இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு வேல்யூஸா வந்துட்டு ஆட் பண்ணும். இது செகண்ட் மெத்தட். இது வந்துட்டு நியூ கீவர்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள வந்துட்டு அரே வேல்யூஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு தேர்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ 3 விதமா வந்துட்டு நம்ம அரேஸ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த அரே வந்துட்டு எப்படி ஆக்சஸ் பண்றது? ஒரு ஒரு அரேவா இதுக்குள்ள வந்துட்டு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இப்ப எனக்கு ஸ்ட்ரிங் மட்டும் வேணும். ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி பார்த்தா போதும். ஸோ அந்த அரே வேல்யூஸ வந்துட்டு எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ அரே ஆக்சஸ் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அரேவ ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்ப இதுல இருக்கிற எனக்கு இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற வேல்யூ மட்டும் எனக்கு தனியா பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு? செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அத நம்ம செப்பரேட்டா இன்னொரு கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு வேரியபிள் நேம் ஒண்ணு செட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள வந்துட்டு நான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் நேம் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுல நான் என்ன கீவேர்ட் யூஸ் பண்ண போறேன்? அரே அப்படிங்கிற வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள இருக்கிற எனக்கு இந்த செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ தான் வேணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் அரே அப்படிங்கிற வேரியபிள் நேம்க்குள்ள இருக்கிற ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணும். ஓகே. இதுக்குள்ள இருக்கிற 0, 1, 2 இந்த செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் நேமை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற அது மட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு எந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ மட்டும் நம்ம செப்பரேட்டாக பிரிண்ட் பண்ணி கெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு ஆக்சஸிங் அரேஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மாடிஃபையிங் அரேஸ். ஸோ அரேஸை வந்து மாடிஃபை பண்ணுறது. ஃபிஃப்த்தா வந்துட்டு இன்னொரு வேல்யூ வந்து ஆட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு 0, 1, 2, 3 இண்டெக்ஸ் இருக்கு. இப்போ நான் ஃபோர்த் இண்டெக்ஸா வந்துட்டு ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? இதே வேரியபிள் நேம்க்குள்ள எனக்கு ஃபோர்த் இண்டெக்ஸா ஃபோர்த் இண்டெக்ஸா என்ன வேல்யூ ஆட் பண்ணும் அப்படிங்கிறத நான் இதுக்குள்ள கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஹாப்பி அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? அரே அப்படிங்கிற வேரியபிள் நேம்ல எனக்கு ஃபோர்த் இண்டெக்ஸ் பொசிஷன்ல எனக்கு ஹாப்பி அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த அரேவை பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். எனக்கு பாருங்க இந்த ஃபோர்த் இண்டெக்ஸ்ல எனக்கு ஹாப்பி அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு ஆட் ஆயிருச்சு. ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த சேம் வேரியபிள் நேம்ல இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வேல்யூஸ் எப்படி ரிமூவ் பண்றது? ஸோ இப்போ இந்த வந்துட்டு எனக்கு தேர்டா இருக்குல்ல இந்த ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு வேண்டாம். ஸோ அது எத்தனாவது இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கு? தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கு. ஸோ அதை அரே தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ இங்க பாருங்க அந்த ஸ்ட்ரிங் தேர்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல அது ரிமூவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 1, 2 ஸ்ட்ரிங் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த தேர்டா இருக்கிற இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ வந்துட்டு எனக்கு ரிமூவ் ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ அது வந்து எம்டி அரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வேல்யூஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அரேயோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அன்டிஃபைன்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் மட்டும் நமக்கு ரிமூவ் ஆகிரும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிறது ரிமூவ் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இங்க பாருங்க அந்த வேல்யூ மட்டும் ரிமூவ் ஆகிட்டு எனக்கு எம்டி ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ரிமூவ் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூஸை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றது, அப்டேட் பண்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இருக்கிற வேல்யூக்கு பதிலாக எனக்கு வேற வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் சேம் அரே வேரியபிள் நேம்ல இருக்க இந்த செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிற இதுக்கு பதிலாக எனக்கு வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நான் இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன். ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த அரேல இருக்கிற இந்த செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு பதிலாக எனக்கு இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க அதுக்கு பதிலாக எனக்கு இது ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதே இண்டெக்ஸ் பொசிஷன்ல அன்டிஃபைன்டு கொடுத்தேன்னா அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிடும். ஸோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு வேல்யூவை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வேல்யூஸை வந்துட்டு ஈஸியாக மாடிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் செட் பண்ணிட்டு அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளே நமக்கு எத்தனை வேல்யூஸ் ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸை வந்துட்டு அதுக்குள்ளே செட் பண்ணிக்கலாம். எந்த டேட்டா டைப்பில் வேணால் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எம்டி அரே செட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு அரேவை கிரியேட் பண்ணிக்கலாம். 3 டைப்ஸாக வந்துட்டு நம்ம அரேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அரேஸை வந்து ஆக்சஸ் செப்பரேட்டாக வந்துட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம ஆக்சஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அந்த என்ன வேரியபிள் நேம் யூஸ் பண்ணியிருக்கோ அந்த வேரியபிள் நேம் அந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த செப்பரேட்டாக ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த அரேல ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா
அந்த அரே எத்தனாவது இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ்ல ஆட் பண்ண போறீங்க. கடைசியா, 4தா, 1லயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன வேல்யூ ஆட் பண்ண போறோமோ அத டபுள் கோட்ஸ்குள்ள குடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். சப்போஸ் ரிமூவ் பண்ண போறீங்க அப்படின்னா, அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற கீவர்ட் குடுத்தீங்கன்னா, அந்த வேல்யூ வந்துட்டு ரிமூவ் ஆகிரும். ஓகேவா? சப்போஸ் அத ரீப்ளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல ரீப்ளேஸ் பண்ண போறீங்களோ, அந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள வேல்யூ குடுத்தீங்கன்னா, அந்த வேல்யூ வந்துட்டு ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு அரே டேட்டா டைப் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பேசிக் அரே மெத்தட்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.